அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். ஏக இறைவனாக அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் நபிமார்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தாரின் மீதும் அவர்களை முடிந்தளவு பின்பற்றிய சகாபாக்கள் மீதும் மூமினான ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் இதை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் உண்டாகட்டும் என்று சொல்லி எனது முதல் உரையை நான் தொடங்குகின்றேன். இன்று நான் பேசப்போகும் தலைப்பு என்னவென்றால், அர்ஷின் நிழல் யாருக்கு? மறுமை நாளிலே மீண்டும் எல்லோரையும் உயிருடன் எழுப்பப்பட்டு மகஷர் என்ற மைதானத்தில் வரவழைக்கப்படுவர். அங்கு இஸ்லாத்தில் உயர்ந்த இடமான அல்லாஹ்வின் நிழலை தவிர எந்த நிழலும் இருக்காது. அங்கே சூரியன் மிக அருகில் கொண்டு வரப்படும். இங்கே நாம் ஒன்று விளங்கிக்கணும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. பூமிக்கும் சூரியனுக்கும் ஏறத்தாழ 149 மில்லியன் கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அதேபோல் வெப்பமானது 5000 டிகிரிக்கு மேல் இருக்கும். இப்படி இருக்கும்போதே நம்மளை வெயில் வாட்டி வதைக்கின்றது. இதை மிக அருகில் இருக்கும் என்று நினைத்தாலே நமக்கு அதை நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு பயம் ஏற்படுகிறது. ஆனால் அந்த கூட்டத்தில் ஒரு 7 பேருக்கு அல்லாஹ்வின் நிழல் கிடைக்கும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் கூறுகிறார். அந்த 7 பேர் என்பது 7 வகையான கூட்டம். அந்த கூட்டத்தில் எத்தனை ஆயிரம் பேர் வேண்டுமானாலும் இணையலாம். முதலாவதாக நீதிமிகு தலைவர். நீதிமிகு தலைவர் என்று சொன்னாலே நமக்கு முதலில் தோன்றுவது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள். அவர்கள் ஆட்சியானது மதம், இனம், மொழி, நிறம் அதை தாண்டித்தான் இருந்தது. அதேபோல் எல்லா துறையிலையும் அவர் வெற்றி கண்டார். இவரை போல் இரு அவரை போல் என்று சொன்ன இடத்திலே தன்னை போல் இரு என்று சொன்ன மாமனிதர் அவர். இதைத்தான் அல்லாஹ் திருக்குர்ஆனை கூறுகிறான். 4வது அத்தியாயம் 58வது வசனம். மனிதர்களிடையே நீங்கள் தீர்ப்பு கூற விரும்பினால் நீதத்துடன் தீர்ப்பு கூற வேண்டும் என்று நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான். ஒரு நீதிமிகு தலைவர் என்பவர் பொதுவாக இருக்க வேண்டும். ஒருதலை பட்சமாக அவர் இருக்கக்கூடாது. மதம், இனம், மொழி, நிறம் இதுக்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும். ஆட்சி புரிய வேண்டும். இதுபோல் ஆட்சி புரியவருக்கு அல்லாஹ்வின் நிழல் கிடைக்கும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் கூறுகிறார். இரண்டாவதாக வாலிப வயதில் தொழுகும் இளைஞர். அதாவது இன்று ஒரு சில பேர் 50-60 வயது கடந்தவுடன் தான் தொழுகை எடுப்பர். அதுக்கு முன்பாக ஜும்மாக்கு மட்டும் செல்வர். அதிலும் ஒரு சில பேர் அதுவும் செல்ல மாட்டார். ஆனால் இளம் வயதிலே தொழுகை எடுத்து வட்டி போன்ற செயலில் ஈடுபடாமல் ஹலாலான முறையில் சம்பாதித்து அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழும் இளைஞருக்கு நிழல் கிடைக்கும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் குறிப்பிடுகிறார். மூன்றாவதாக மஸ்ஜிதுடன் இதயபூர்வமாக தொடர்பு கொண்ட மனிதர். யார் ஒருவர் தொழுகை முடித்தவுடன் அடுத்த தொழுகையை காத்திருக்கிறாரோ, அதேபோல் எப்போது பாங்கு சொல்லுவார்கள், எப்போது நாம் செல்லலாம் என்ற எண்ணத்தோடு இருக்கிறாரோ, அவருக்கு அல்லாஹ்வின் நிழல் கிடைக்கும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் குறிப்பிடுகிறார். நான்காவதாக அல்லாஹ்வுக்காக நேசிப்பவர், அல்லாஹ்வுக்காக பிரிபவர். அதாவது நட்பை பற்றி இஸ்லாம் அழகாக வலியுறுத்துகிறது. நல்ல நண்பர்களுடன் சேர்ந்து அவர்களுடன் நாமும் தொழுக வேண்டும். மூமினான நண்பர்களுடன் சேர்ந்து நாம் தொழுக வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபட வேண்டும். அதுவே கெட்ட நண்பர்கள், அதாவது வரதட்சணை வாங்கும் நண்பர், கெட்ட காரியங்களில் ஈடுபடும் நண்பர், இவர்களை நாம் எச்சரிக்க வேண்டும். மீறி அவர்கள் அந்த விஷயத்தில் செயல்பட்டால் நாம் அல்லாஹ்வுக்காக அவரை விட்டு பிரிய வேண்டும். இதுபோல் இருப்பவருக்கும் அல்லாஹ்வின் நிழல் கிடைக்கும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஐந்தாவதாக அல்லாஹ்வுக்காக அஞ்சி விபச்சாரத்தை விட்டு விலகுபவர். ஒரு அழகான ஆணோ பெண்ணோ, ஒரு ஆணானது பெண்ணை அழைக்கும்போது, இல்லை ஒரு பெண்ணானது ஆணை அழைக்கும்போது அல்லாஹ்வுக்காக அஞ்சி
இந்த கேடுகெட்ட காரில் ஈடுபடாமல் இருப்பவர்களுக்கு அல்லாஹ்வின் நிழல் கிடைக்கும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் குறிப்பிடுகிறார். ஆறாவதாக, வலது கை செய்யும் தர்மத்தை இடது கை தெரியாமல் பார்த்து கொள்பவர். அதாவது ஒரு சில பேர் இன்று தன்னோட வசதியை காண்பதற்காகவும் பெருமைக்காகவும் தான தர்மம் செய்கின்றனர். ஆனால் யார் ஒருவர் அல்லாஹ்வுக்காக அஞ்சி மறைமுகமாக தான தர்மம் செய்கிறாரோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நிழல் கிடைக்கும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் குறிப்பிடுகிறார். ஏழாவதாக தனிமையில் அல்லாஹ்வை நினைத்து அழுகும் மனிதன். யார் ஒருவர் இரவில் தஹஜ்ஜத் தொழுது பள்ளிவாசல் அதிக நேரம் தொழுது அல்லாஹ்வை நினைத்து தான் செய்த பாவத்தை நினைத்து அழுவது, நாம் அல்லாஹ்வை நினைத்து அஞ்சி தான் செய்த பாவத்துக்காக மண்டியிட்டு மன்னிப்பு கேட்பது, இது போன்ற மனிதர்களுக்கு அல்லாஹ்வுடைய நிழல் கிடைக்கும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் குறிப்பிடுகிறார். எனவே நாமும் இந்த 7 வகையான கூட்டத்தில் சேர முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி எனது உரையை நான் முடித்துக்கொள்கிறேன். வாஹர் தவ்ஹானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.